ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயோட ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆகிறேன். அண்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிபம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிராண்ட் வந்து நரியல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து புக் பண்ணேன். இதோட கோகோனட் ஆயிலும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டோனர் தான். டோனருக்கு வந்து த க்ளோ ரெசிபி அப்படிங்கிற பிராண்டோட டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டு அதுக்கடுத்து சிரம் வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் அதே பிராண்டோட சிரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. நமக்கு வந்து மேக்கப்பில் அப்ளை பண்ணால் அது அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் ஆயிலி டைப்பாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேர் வந்து நான் கொஞ்சம் பேஸ் அதை நம்ம மேக்கப் பண்ண முன்னாடி நம்ம பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டால் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் டீகன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற பிராண்டோட மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இவ்வளோதான் நான் வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் சன்ஸ்க்ரீனில் எதுவும் அப்ளை பண்ணலை. அடுத்து வந்து ஐப்ரோ வந்து இதெல்லாம் செட் ஆகட்டும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஐப்ரோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஐப்ரோ பவுடரை வச்சு இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இதே சேம் பிராண்டோட வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஐப்ரோவை. ஸோ அது வந்து டிஃபைன் பண்ண பிறகு நம்ம வந்து கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்ஏ கேர்ளோட ஆரஞ்ச் கலர் கரெக்டர். நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக கூட கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம் டார்க் சர்க்கிள் இல்லைன்னா. அடுத்து வந்து இது லாக்மேயோட இலுமினேட்டிங் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து கொடுக்கும். நீங்கள் மேக்கப்பே பண்ணலனாலும் இது மட்டும் போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி பிங்க் க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு இது அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. அண்ட் இதுக்கப்புறம் நான் எந்த ஸ்ட்ரோக் க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து போர் மினிமைசிங் ப்ரைமர் இன்சைட் பிராண்டோடது யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட போர்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் போர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ப்ளர் பண்ணி காட்டும். ஒரு மாதிரி மேட்டிஃபைங்காக இருக்கும். ஸோ ஆயில் வந்து ரொம்ப சீக்கிரமாக ப்ரொடியூஸ் ஆகுது லேட் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் ஏன்னா எனக்கு பயங்கரமாக ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகும். அதனால தான். அடுத்து வந்துட்டு மெப்லைனோட கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து டார்க் கொக்கோ அந்த ஷேட் நினைக்கிறேன். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஐ ஷேடோ எதனா அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு கன்சீலர் கொஞ்சம் லைட்டர் ஷேட் வந்து யூஸ் பண்ணேன். பட் அதோட கிளிப்பிங் வந்து என்கிட்ட இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் பிராண்டோட கன்சீலர். ஷேட் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இன்கேஸ் சொன்னாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் உங்களோட ஷேட் வந்து கண்டிப்பாக வேறையாக தான் இருக்கும். அண்ட் அதையும் நான் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்லா பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு பேட்சி லுக் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ அதை பிளெண்ட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணேன்னா அது வந்து அந்த ஃபைன் லைன்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் நம்ம பிளெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே நிற்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும் நம்ம பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு ஐப்ரோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு லைன் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அப்படியே லைன் சும்மா போடக்கூடாது. அந்த லைனில் போட்டு அதை அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்ம ஐப்ரோ வந்து நல்ல பாப்அப் ஆகி சூப்பராக வந்து டிஃபைன் பண்ணி நிற்கும். ஸோ அதுக்குள்ளே எனக்கு அந்த கன்சீலரோட இது வந்துட்டு அந்த லைன்ஸ்லாம் திரும்ப நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அங்கே பேட்சி லுக் வந்து ஆகாது. நம்ம ஐ ஷேடோ போட்டாலும் என்ன பண்ணாலும் கீழெல்லாம் வந்து அந்த கோடில் வந்து கன்சீலர் போய் நிற்காது. ஸோ இப்போ வந்து நம்ம பவுடர் வச்சு நம்மளுக்கு வந்து அந்த லுக்கை வந்து ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்னதான் பவுட்ரு போட்டாலும் அந்த கோடில் வந்து இந்த கன்சீலர் நிற்கும். அதனால தான். அடுத்து வந்து மார்ஸோட ஐ ஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஐ ஷேடோ பேலட் வந்து நான் எப்போயாச்சும் தான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம எடுத்ததும் நம்ம டார்க்கர் ஷேட் போயிட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு பேஸ்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா கலர்ஸை பில்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஷேட் எடுத்துட்டேன். அப்புறம் நடுவில் வந்து ஒரு பீச் டோன் எடுத்துட்டேன். அதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரோஸும் எடுத்தேன். கிளிட்டர்
ஷேடில் ஷிம்மர் ஷேடில் வந்துட்டு ரோஸ் எடுத்தால் அது அந்த கிளிப்பிங்கும் மிஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அந்த ஐஸ் மேலே. அண்ட் சேம் ஷிம்மர் ஷேடில் என்ன கலரோ அதுலேயே வந்து மேட் கலரும் இருக்கும். ஸோ அதை வந்து நான் அவுட்டர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணேன். சேம் அதை கீழேயும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு கண்டினியூட்டிக்காக இப்போ நான் வந்து ஃபுல் ஐஸ் வந்துட்டு ஐலைனர் போட போகிறதில்ல. ஸோ எனக்கு ஒரு கண்டினியூட்டி வேணும்னா இந்த மாதிரி பண்ணணும். ஐஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியணும்னா. அடுத்து வந்து லாக்மேயோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட் இப்போ அது வந்து ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஃபுல் லுக்லாம் ஃபுல்லாக வந்து அப்படி வேணாம். எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு ஈவன் டோனாக இருந்தால் போதும், அவ்வளோதான். பிகாஸ் அங்கங்கே கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் ஈவன் டோன் ஆக்குறதுக்காக. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெவி கவரேஜான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம பில்டப் பண்ண ஹெவி கவரேஜ் வந்து ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து சூப்பராக கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பர்சனலாகவே. அடுத்து வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கர்லர் வச்சு கர்ல் பண்ணிவிட்டு ZM அப்படிங்கிற பிராண்டோட பிங்க் கலரில் இருக்கும் அதோட மஸ்காராவோட டியூபு. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அது அப்ளை பண்ண முடித்ததும் நான் வந்து லாரியல் பாரிஸோட வால்யூம்னைஸ் மஸ்காரா இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வால்யூமும் கொடுக்கும், லென்த்தும் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ZM ஏன் கொடுக்குறேன்னா அதோட ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்கிறேன், மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லாயிருக்கும், நேச்சுரல் லுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து லிப் லைனர் ஸ்விஸ் பியூட்டி தான் ஆல்வேஸ். ஸோ அதை வந்து எனி ஷேட் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி தான் ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மெப்லைனோட ஒரு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பீச் டோன் வெர்சலைட் சம்திங் என்னமோ தான் ஷேட் நேம். இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அதையும் அப்ளை பண்ண பிறகு தான் ஏதோ லைட்டர் ஷேட் மாதிரி எனக்கு வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டாக கரெக்ட் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். அண்ட் காஜல் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் இதில் அப்ளை பண்ணாமல் இன்னர்லேயும் அவுட்டர் எப்படி சொல்கிறது, மேல் லிட் இருக்கு இல்லையா, ஐலிடு, அங்கேயும் கீழேயும் வந்து உள்ளே தான் நான் வந்து இது பண்ணிக்கேன். வெளியில் நான் வந்து அப்ளை பண்ணலை. அடுத்து ஸ்டேக் விக்கியோட ப்ளஷ் வந்து லைட்டாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஒரு பிங்கிங்கிறதால நான் வந்து அந்த ஒரு ஷேட்ஸ்லேயே நான் வந்து போயிட்டேன். வேறு எந்த ஷேட்ஸும் எடுக்கல. தென் லைட்டாக ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிறதுக்காக செட்டிங் ஸ்ப்ரே மெப்லைனோட செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு. நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். டாடா பை.